இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை சட்னி தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாய்ஸ் கொடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி வளர்றேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பச்சையாக போடுவோம். இது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், அது பொரிச்சோடனே அது கலரே பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம உளுந்து போட வேண்டாம், தேங்காய் தேவையில்லை. வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது புளிப்பு சுவையில் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் காரமாக வைக்கணும் சட்னி. தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தால் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சட்னி. அது கலரும் சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு, ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கலரே எப்படி இருக்குது பாருங்கள். இது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. இதில் நல்லா இருக்குது. பாய்.